முத்தையாவும் ஜெயாவை என் பொண்ணு இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா முத்தையாவும் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு எங்கே போனால் எதுக்காக அவள் போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெயாவும் கோவத்தில் இது மாதிரி உண்மையிலே உன் பொண்ணை எனக்கு பிடிக்காததாயா, ஆனால் அவள் ஒரு தப்பு செஞ்சுருந்தா அதை நாங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு அவளை நாங்கள் திட்டோம், அதுக்குன்னு அவள் ரோசப்பட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க. ஏம்மா இதெல்லாம் நல்லாவாம்மா இருக்குது, நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தானம்மா, என் ஒய்ஃபு தாலியை விற்று நகையை விற்று உன்னை இந்தளவு பணக்காரன் ஆக்குனதே நாங்கள் தானம்மாங்கிறாங்க. போதியாச்சு நீயும் உன் ஒய்ஃபும் மாதிரியே தான் இருக்க, செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டிட்டல, அதுக்கு தான் நான் 3 மடங்கு பணத்தை எடுத்து உன் மூஞ்சில் வீசினலைங்கிறாங்க. நல்லா இருக்குமா நியாயம்? உனக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்க, நான் மட்டும் பணம் கொடுத்து உதவாமல் இருந்தேன்னா உங்கள் குடும்பமே இருந்திருக்காரு அப்படிலாங்க. ரொம்ப பேசாத, உன் பொண்ணு வேணும்னா நீ போய் தேடுங்கிறேன். நான் எதுக்காக நம்ம தேடணும்? என் பொண்ணு நல்லா இருப்பான்னு நம்பி தானே இந்த வீட்டுக்கு என் நண்பன் கூட அனுப்பி வச்சா. ஆனால் இவ்வளோ பெரிய துரோகத்தை என் பொண்ணுக்கு பண்ணியிருக்கீங்க. என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த வீட்டை விட்டு போயிருப்பா, நான் சும்மா விட மாட்டேமா, என் பொண்ணு இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன், என் பொண்ணு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வெளில உட்காந்து என் பொண்ணு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுற்றி பார்த்துட்டேன், என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கேன்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு சக்தி ஜெயா எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கானே அப்படின்ட்டு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி தேடி கண்டுபிடிச்சி பொண்ணை அழைச்சிட்டு வந்து அவங்க அப்பாட்ட விடுவாங்களா என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.